கைஸ் வெல்கம் டு கைல் ப்ரோமோ. டுடே எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, கையலோட ஸ்கூல் மேட்டு அதாவது சக்திங்கிற ஒரு ஃப்ரெண்டு வரா வந்து இந்த மாதிரி கையில் பார்க்கறதுக்காக வீட்டில் சண்டை போட்டு வர அப்படின்னா நியூஸ் எல்லாருக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து தெரியும்ல, இந்த மாதிரி கையில் வந்து தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தெரிஞ்சுமே இந்த சக்தியோட அம்மா வந்து எதுக்கு நீ அவளை பார்க்க போகிற, அவன் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே வந்து இப்போ வந்து அவள் வந்து சரியான இதாக கெட்டவளாக இருக்காவ, அவளை எதுக்கு நீ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் வேணால் அவளை தப்பாக நினைக்கலாம், ஆனால் நான் தப்பாக நினைக்க மாட்டேன், அவளை பற்றி எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தி வந்து அவங்க சொந்த குடும்பத்திலே சண்டை போட்டு நான் போய் கையில் பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு, நான் போனால் தான் ஒரு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும், நான் போய் அவளுக்கு ஆறுதலாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போவா. இவங்க எவ்வளோ தடுத்து பார்ப்பாங்க, நீ போகக்கூடாது, போனேன்னா இந்த வீட்டு பக்கம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்து பார்ப்பாங்க. சரி நான் ஓகே நான் வரல, நான் கையில் வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வீட்டில் சண்டை போட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் கையில் வீடு எங்கே இருக்குது எதுக்குன்னு தெரியாதுல, ஏன்னா ஸ்கூல் மெட்டில் காலேஜ் மட்டும் வச்சு அடிக்கடி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸ்கூலில் படித்த பொண்ணுனால எங்கே இருக்குன்னு தெரியல, வீடு எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து ஒருத்தவள்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி கையில் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, ஓ அந்த கேடுகட்ட வீடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த வழி சொன்னவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்போ அவள் வந்து என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நீ வழி கேட்டதுக்கு நான் சொல்லும் போது, இல்லை நீங்கள் வழி கேட்டால் வழி தானே சொல்லணும், எதுக்கு அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, நீங்களும் ஒரு பொம்பளை தானேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். என்ன ஓவராக பேசுகிறீங்க, அவ்வளோதான் உனக்குன்னு சொல்லும்போது, அதே மாதிரி என் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான்னு சொல்லிட்டு அந்த வழி கேட்டவங்கள்ட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பொடி அந்த அங்கே தான் இருக்குது வீடு அப்படின்னு சொன்னேன். சரிதான் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நேராக வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. கையில் வீட்டுக்கு போனோடனே இந்த மாதிரி கதவை தட்டினோடனே யாரும் போய் பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க காமாட்சி அம்மா சொல்கிறாங்க. அவட சரின்னு சொல்லிட்டு ஷாலினி போய் கதவை திறந்து பார்க்குறா. கதவை திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வெளியே நிற்கிறா சக்தி. அதை பார்த்து வந்து யாருங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி கேட்குறா. இது கையில் வீடு தானேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கையில் வீடு தான் அப்படின்னு, உள்ளே இருக்காங்களா, நான் கையிலோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே, உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோடனே உள்ளே கூட்டிகிட்டு போனோடனே இந்த மாதிரி காமாட்சி அம்மா பார்த்து நல்லா இருக்கீங்களாம்மா எனக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்கும்போது, உங்களை நான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நல்லா பாருங்கம்மா நான் அந்த மாதிரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே, கையிலோட ஸ்கூல் மேட்னு சொன்னோடனே, நல்ல நான் இருக்குது எப்படிமா இருக்குது நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான்மா அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணு மாதிரியா நான் உங்களுக்கு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீ எனக்கு பொண்ணு தான் ரொம்ப நாளாச்சு பார்த்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. மூர்த்தி யாருன்னு தெரியுதாடா மூர்த்தின்னு சொல்லும்போது, தெரியுதுமா சக்தி தானேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தவங்கள்ட்ட அப்புறம் கொஞ்சம் ஷேட் ஆகிட்டாங்க. ஷேட் ஆனதுக்கப்புறம் சக்தி என்ன ஆச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்து உன்னை பார்த்ததுல எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, இருந்தாலும் வந்து நாங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக வரவேற்கணும், ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலை அப்படி கிடையாதுமா, நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்னு சொல்லும்போது இந்த மாதிரி சக்தி சொல்கிறான், உங்கள் கஷ்டம் எல்லாமே தெரிஞ்சுதாம்மா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே நான் பார்த்தேம்மா எல்லாத்துமே கேள்விப்பட்டதாம்மா இங்கே வந்திருக்கேன்னு சொன்னாலும் ஷாக்கில் பார்க்குறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போது எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி சொன்னோன்னே எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னம்மா சொல்கிற, அப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் நீங்கள் பார்க்க வந்தியான்னு சொல்லும்போது, எப்படிம்மா நீயும் எல்லாரும் மாதிரி தானே இருப்பேன்னு நினச்சோம், எப்படின்னா எல்லாரும் மாதிரி நீயும் வந்து எங்களை தப்பாக நினச்சிருப்ப அப்படின்னு நினச்சி பார்த்து நீ எங்களை பார்க்கலாம் வந்திருக்கே, என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லணும்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும்னா பார்த்துட்டு சும்மா இருப்பேனான்னு சொல்லிட்டு, அவளுக்கு நான் தானே ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் அம்மா வேறு, நீங்கள் என்னோட குடும்பமும் நீங்கள் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, இப்போ கையில் எங்கே இருக்கான்னு சொன்னோன்னே, கையில் ரூமில் தான் இருக்க போய் பாருன்னு சொன்னேன். கையில் கூப்பிட்டோன்னே கையில் வெளியே வரா. வெளியே வந்து பார்த்துட்டு வந்து சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆமாம் நான் தான் சொல்லிட்டு ரெண்டாவது ஹக் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கா. கையில் சக்தியை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிடுறேன். என்னடி ஆச்சுன்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே வாழ்க்கைனா ஒரு கஷ்டம் தான் வரும், ஆனால் உனக்கு மட்டும் எப்படி நடக்குதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு, எல்லாம் அந்த கடவுளை சொல்லணும்னு சொல்லிட்டு, எதுக்கு கவலைப்படாத, உன்னை மாதிரி இப்போ பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி முடங்கி கிடக்கணும் தான் மற்றவங்க ஆசைப்படுவாங்க, நீ இதுலேருந்து மீண்டு வெளியே வந்துட்டேன்னா நீ ஒரு பெண்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் மாதிரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மோட்டிவ் பண்ணோன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கையில் வந்து எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் எழிலோட அம்மா, அவங்க தான் என்னோடய அத்தை, அவங்க தான் காரணம், சிவசங்கரி அவங்க தான் இந்த மாதிரி ஃபேக்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இது போயிட்டுருக்க, இந்த பக்கம் வந்து இந்த அன்பு இருக்கான்ல, அன்பு வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே அவன் அக்காவை பற்றி இந்த போலீஸ் ஆஃபீஸரை தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அன்புக்கும் வந்து இன்னொரு தடவை என் அக்காவை தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லும்போது, உன் அக்கா தப்பானவ தான் எப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர் மேலேயே தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அப்போ அவன் அக்கா வந்து நல்லவளா கெட்டவளான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே, அது வந்து ஃபேக் வீடியோன்னு சொல்லும்போது, எப்பா ஃபேக் வீடியோவா, என்னப்பா ஊரே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு, நீ ஒருத்தன் சொன்னால் மட்டும் அது ஃபேக் வீடியோ ஆயிருமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் சார் இன்னொரு தடவை எங்கள் அக்காவை பேசிங்கன்னா நான் பொல்லாதான் ஆயிடுவேன்னு சொல்லும்போது, என்னையா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே, அவ்வளோதான் பார்த்துங்க நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அப்போ அப்படியா அடிச்சிருவியா நீ அடிச்சிருவியான்னு சொல்லும்போது, டப்புன்னு வந்து அன்பு கோவப்பட்டு வந்து டப்புன்னு போலீஸ் ஆஃபீஸ் சட்டையை வெட்டி பிடிச்சிடறான். அவரை எட்டி பிடிச்சிடறாரு. பெரிய பிரச்சனை ஆயிடுது. அப்போ வெளியே இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிள் எல்லாரும் வந்து அந்த அன்பை பிடிச்சி வெளியே தரதான்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போனதுக்கப்புறம் இனிமேல் உனக்கு வந்து
வேலை கிடையாது, சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு சஸ்பெண்டு, அப்புறம் போக டிஸ்மிஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியே திட்டிருப்பாங்க. அன்பு வந்து கோவமா வீட்டுக்கு வந்திருப்பான். ஒரு மாதிரியா மூஞ்ச வச்சுட்டு, அதை பார்த்துட்டு என்னாச்சு அன்பு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, வேலைக்கு போகலையா அண்ணின்னு சொல்லி கேட்கும்போது, இனிமேல் வேலைக்கு போன மாதிரி தான், வேலைக்கே போகாத மாதிரி பண்ணிட்டாங்க அவங்கன்னு சொல்லும்போது, யாருன்னு சொல்லும்போது, எல்லாம் யார் எழில் மாமாவோட அம்மா தான் என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். என்னாச்சு அன்புன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நான் போய் ஆஃபீஸில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போனேன்னா, அப்போ வந்து இந்த உங்களை பற்றி தப்பாக தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. நாங்கள் பேசாதீங்க சார்ன்னு சொன்னேன். இருந்தாலும் கேட்காம உங்கள பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப கோவப்பட்டு இந்த மாரி பண்ணிட்டேன். அப்படின்னு சொன்னோனே, எதுக்கு அன்பு? அவங்க மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ நெனச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்க. நான் அந்த மாரிலாம் உனக்கு தெரியாதுல்ல. ஏன் அப்படி இருக்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி சொன்னோனே, பின்ன என்ன என் கண்ணு முன்னாடியே உங்கள வந்து எல்லாம் தப்பா பேசிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமான்னு சொல்லும்போது, அதே மாரி தான் மூர்த்தியும் இந்த மாரி கையில வந்து அவங்க வெளிய போகும்போது தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. மூர்த்தி வந்து ரொம்ப கோவப்பட்டுருப்பான். அப்போ வந்து தனம் வந்து, ஏங்க நீங்களும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, எல்லாரும் என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி தப்பா பேசுவாங்க. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி மூர்த்தியும் சொல்லுவான். அதோட வந்து அதே மாதிரி அன்பும் மூர்த்தியும் எப்படின்னா மூர்த்தியாச்சும் பரவாயில்ல எப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் பேசுனாங்க. இங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர் பேசினோடனே அன்புக்கு வந்து வேலையே போயிடுச்சா, அவன் ஒரு டென்ஷனில் இருப்பான். அப்போ வந்து சக்தி வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க வந்து கையில்கிட்ட. எதுவும் கவலைப்படாத கையில் வந்து நம்ம ஃபேமிலி வந்து ஒரு நாளில் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துரும். எதுவும் கவலைப்படாத, ஃபீல் பண்ணாத. எழில் வந்து கண்டிப்பா கெடைச்சிருவாரு அப்படின்னு சொன்னபோது, எங்கே இருக்காருன்னு தான் அதான் பிரச்சனை. எழில் மட்டும் கெடைச்சிட்டாருன்னா இந்த பிரச்சனை பாதி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எழில் மாப்பிள்ளை எழில் எங்கெங்கே போனாரு? எப்படிலாம் உனக்கு தெரியுமா? எப்படி காணாம போனாலும் தெரியுமான்னு சொல்லும்போது, அவனும் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவான். இந்த மாரி பிரச்சனை நடந்துச்சு. பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த மாரி நடந்த எல்லா பிரச்சனையும் சொன்னோனே, அப்போ காணாம போனவர் தான் இப்போ வரைக்கும் எங்கே இருக்காரு? என்னன்னு தெரியல. எப்போதும் சண்டை போட்டா போயிட்டு திரும்பி வந்துருவாரு. ஆனா இந்த தடவ தான் வராம இத்தனை நாளா காணாம போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை பத்தான்னு சொல்லிட்டு இந்த எழிலோட அம்மா அவங்க இருக்காங்களா, அவங்க என் மேல வீணா பழிய சுமத்தி என்ன இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா இன்னொரு வீடியோ வந்து இந்த மாதிரி எழிலோட அம்மா வந்து அப்லோட் பண்றாங்க. அப்லோட் பண்ணோடனே இந்த பொம்பளை சும்மா இருக்க மாட்டாளாக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்பு சொல்றான். என்னாச்சு அன்பு சொல்லும்போது ஷாலினி அந்த வீடியோ பார்க்குறா. எப்படின்னா இந்த மாதிரி கையில பற்றி மறுபடியும் தப்பான பேசி இந்த மாதிரி அன்பு பற்றி தப்பாக பேசி இந்த மாதிரி கையில் வந்து தம்பி ஆள் போலீஸ் ரவுடி அமைச்சோ என்னை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாமல் வந்து கேடு கட்ட என்னை வந்து இந்த வீடியோ வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொலை மிரட்டல் விட்றான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஃபேக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணோடனே அதுக்கு கமெண்ட்ஸ் லைக்ஸ்லாம் வருது. இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏன் தான் கையில் இப்படி இருக்காளோ இருக்கிறது பார்த்தான்னு சொல்லிட்டு இப்போ மேலும் மேலும் வந்து இது பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேட் கமெண்ட்ஸாக போட்டுட்டு இருக்காங்க கையில் பற்றி. கையில் பார்த்துட்டு வந்து சக்தி வந்து இதெல்லாம் நினச்சி வந்து இதை ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் இக்னோர் பண்ணிடு, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க வந்து நல்லவங்க எப்படி நல்லவங்க இருக்காங்களோ அவங்கள வந்து அவளுக்கு கெட்டவங்கள ஆக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கும் கவலைப்படாத கையல், உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே, நீ சொல்கிறது கொஞ்சம் எனக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன நம்ம போய் இந்த சிவசங்கரியை பார்த்து என்னன்னு கேட்போம் வான்னு சொல்லிட்டு கையில் வந்து அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறா. எப்படின்னா சிவசங்கரியை பார்க்கறதுக்காக சக்தி வந்து கையில் கூட்டிகிட்டு போகிறா. வேணாம் வேணாம் சொல்லியும் கேட்காம வா இன்னைக்கு இருக்கா அவளுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.